ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். வாங்க பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்ட உடனே இதை நல்லா கலரி விட்டுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சிக்கனை சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கறியில் நல்லா உப்பு பிடிக்கும். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. பாருங்கள் சிக்கனில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. சிக்கனை சேர்த்துட்ட உடனே இப்படி தான் தண்ணி அதிகமாக வரும். இந்த தண்ணி நல்லா வத்தட்டும். வத்திட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வத்திட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறதுக்கப்புறம் இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வீட்டில் அரைச்ச பெப்பர் பவுடர் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துறதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க மிளகாய்த்தூள் எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூடவே நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இப்போவே சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிக்கன் அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நான் 5 நிமிஷத்துக்கு கூடவே இந்த மாதிரி கலரி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலரி விட்டதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு திருப்பி மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா வற்றி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பெப்பர் சிக்கன். இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களே ஒரு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி வந்திருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஎஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.